ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளோட சேனல் என்ன பார்க்க போகிறோம்னா, பிட்காயினோட நிலவரத்தை நம்ம வந்து பார்க்க போகிறோம். அதுக்கப்புறமா இன்னொரு கிரிப்டோ காயின் பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு இனிமேல் வந்து மூவ் ஆக போகுது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம ஒவ்வொரு கிரிப்டோ வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அடுத்து என்னென்ன வீடியோ போடணும் அப்படிங்கிறது வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே டெலிகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன். டெலிகிராம் குரூப்பில் எப்படி ஃப்ரீயாகவே NFT கலெக்ட் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் நிறைய ஏர்னிங்ஸ் பற்றி டீட்டெயில்ஸை டெலிகிராம் குரூப்பில் நாங்கள் போஸ்ட் பண்ணிக்கிறதுனால மறக்காமல் டெலிகிராம் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுவும் நான் கொடுத்துருக்க லிங்கில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பிட்காயினோட நிலவரத்தை நம்ம இப்போ வந்து பார்த்தோம்னா, அதாவது ஒரு வார சார்ட்டில் வந்து நம்ம வந்து பார்த்தோம்னா இப்போ என்ன பொசிஷனில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது இப்போ இந்த ETF நியூஸ்க்காக மட்டும்தான் இப்போ வந்து வெயிட்டிங்கில் வந்து போயிட்டு இருக்குது. அதாவது இந்த ETF நியூஸ் வந்து நல்லபடியாக வந்துருச்சுன்னா, அதாவது இந்த 10ஆம் தேதிக்குள்ளே நல்லபடியாக வந்துருச்சுன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு $48,000 $50,000 வரைக்கும் வரலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வந்ததுக்கப்புறமா அதாவது $48,000 ஒரு $50,000 இல்லை $52,000 வந்ததுக்கப்புறமா ஒரு சில வாரங்களில் எந்த அளவுக்கு கீழே இறங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸ்டார்டிங் ஸ்டேஜ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா $40,000 வந்து பிரேக் அவுட் பண்ணணும். அதை வந்து கண்டிப்பாக பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா, கண்டிப்பாக பிரேக் அவுட் பண்ணும். அதை வந்து பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா எந்த அளவுக்கு கீழே இறங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, $33,000 பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சப்போர்ட் லெவல் இருக்குது. அதையும் பிரேக் அவுட் பண்ணி கீழே போனால் ஒரு $28,000 வரைக்கும் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவுக்கு வந்து கீழே வரலாம். அதாவது இன்னும் ஒரு மாதம் இல்லை 2 மாதத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த $28,000 அப்படிங்கிறது கண்டிப்பாக கீழே வரலாம். அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா காயினுமே பார்த்தீங்கன்னா கீழே இருக்கும். அந்த சமயத்தில் நீங்கள் வாங்கி ஹோல்டு பண்ணி வைக்கலாம். அப்படி நீங்கள் வாங்கி ஹோல்டு பண்ணி வச்சிங்கன்னா இந்த பிட்காயின் பார்த்தீங்கன்னா இந்த புல்ரனில், அதாவது இந்த 2024 2025 எண்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய லெவலில் வந்து நல்லாவே மேலே போகலாம். அதாவது எந்த அளவுக்கு மேலே போகும் அப்படின்னு நிறைய பேர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, $1,00,000 அப்படிங்கிறது வந்து அளவுக்கு மேலே போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு வந்தால் மற்ற ஆல்ட் காயின் எல்லாமே பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் வந்து வரலாம். இந்த சமயத்தில் நீங்கள் தாராளமாக வாங்கி ஹோல்டு பண்ணி வைக்கலாம். அதாவது $28,000 $27,000 வந்தால் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஆல்ட் காயின் எல்லாமே கீழே இறங்கலாம். அந்த சமயத்தில் நீங்கள் டாப்பில் இருக்க 50 காயினுக்குள்ளே நீங்கள் வந்து வாங்கி ஹோல்டு பண்ணி வைக்கலாம். அதாவது எந்தெந்த காயின்லாம் வாங்கி ஹோல்டு பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மேட்டிக் காயின் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து வாங்கி ஹோல்டு பண்ணி வைக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ICP காயின் வந்து தாராளமாக வாங்கி ஹோல்டு பண்ணி வைக்கலாம். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா INJ காயினை வாங்கி ஹோல்டு பண்ணி வைக்கலாம். அதுக்கப்புறமா சொலானா அந்த காயினை வந்து வாங்கி ஹோல்டு பண்ணி வைக்கலாம். ஆல்ட் காயின் எல்லாமே ஒரு சில நல்லாவே இருக்கும். பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி எந்த அளவுக்கு மேலே போயிருக்குது பார்த்தீங்களா, அந்தந்த ஒரு சில காயின்கள்லாம் நீங்கள் வந்து வாங்கி ஹோல்டு பண்ணி வைக்கலாம். அதாவது சப்ளை எந்த அளவுக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்து ஹோல்டு பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா AI ப்ராஜெக்ட்டுக்கு உண்டான காயின்களை வாங்கி ஹோல்டு பண்ணி வைக்கலாம். அதுக்கப்புறமா மெட்டாவர்ஸ் காயினை வாங்கி ஹோல்டு பண்ணி வைக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த சார்ட்டில் நீங்கள் என்ன பார்க்குறீங்கன்னா, மூவிங் ஆவரேஜ் படி அதாவது 2021 எந்த அளவுக்கு மூவிங் ஆயிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்த்தோம்னா, கரெக்டாக பார்த்தீங்கன்னா 2020 லாஸ்ட் நவம்பர் மாதத்தில் எலன் மஸ்க் சாரால் ஒரு நியூஸ் வந்தது. அதாவது அதாவது டெஸ்லா காரை வந்து வாங்குறதுக்கு பிட்காயின் கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் நான் வந்து டெஸ்லா கார் வந்து கொடுப்பேன் அப்படின்னு சொன்னதுனால தான் பார்த்தீங்கன்னா பிட்காயினோட ப்ரைஸு ஒரு $12,000 அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு $60,000 வரைக்கும் வந்தது. அதாவது எப்போ வரைக்கும் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 3 மாதத்துக்குள்ளே அந்த $60,000 அப்படிங்கிறது வந்தது. நவம்பர்லேருந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி இந்த மாதத்துக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா ஒரு $60,000 அப்படிங்கிறது வந்தது. அதுக்கப்புறமா மார்ச், ஏப்ரல் இந்த மாதத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு $5,000, அதாவது மொத்தமாக பார்த்தீங்கன்னா $65,000 வரைக்கும் மேலே வந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சில நியூஸ்னால பார்த்தீங்கன்னா பிட்காயினோட ப்ரைஸ் எந்த அளவுக்கு கீழே இறங்குனது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா $65,000 இருந்தது ஒரு ஜூன் மாதத்துக்குள்ளே $28,000 மாறினது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது எந்த அளவுக்கு மாறி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். பாதிக்கு பாதி, அதாவது 65 எங்கே இருக்குது, 28 எங்கே இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. அந்த அளவுக்கு கீழே இறங்குனது. இப்போ அதாவது இப்போ 2024 நம்ம வந்து பார்த்துக்கலாம். இப்போ இந்த 2024 ஒரு 52 இல்லை 53 சம்திங் வந்தால் கூட பார்த்தீங்கன்னா பாதிக்கு பாதி வந்து இறங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் நான் சொல்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு 33 ஒரு 32 வரலாம் அப்படின்னு தான் நான் சொல்கிறேன். $33,000 பிரேக் அவுட் பண்ணால் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு கீழே வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா $28,000 $27,000 கூட வரலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆனால் நான் சொல்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு $33,000 வரைக்கும் வரலாம் அப்படின்னு தான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். அந்த அளவுக்கு வந்தால் கூட பார்த்தீங்கன்னா எல்லா ஆல்ட் காயினுமே கீழே இறங்கலாம். அந்த சமயத்தில் வாங்கி ஹோல்டு பண்ணி வைங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததான் நம்ம எந்த காயினை பார்க்க போகிறோம்னா, பீப்பிள் அப்படிங்கிற ஒரு இன்னொரு காயினை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்த காயின் பார்த்தீங்கன்னா இப்போ என்ன ப்ரைஸில் ட்ரேடிங் ஆகிட்டு இருக்குதுன்னு 0.035 அந்த ரேஞ்சில் தான் ட்ரேடிங் ஆகிட்டு இருக்குது. சாரி, 0.034 சம்திங் ரேஞ்சில் தான் ட்ரேடிங் ஆகிட்டு இருக்குது. இன்னமும் எந்த அளவுக்கு மேலே வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி ஆல் டைம் ஹை போன ப்ரைஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா 0.18 வரைக்கும் நல்லாவே ஆல் டைம் ஹை வந்து கொடுத்துருக்குது. அதாவது இப்போ இருக்கிற ப்ரைஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 மடங்கு மேலே போயிருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அந்த அளவுக்கு மேலே போனது தான் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைஸில் வந்து ட்ரேடிங் ஆகிட்டு இருக்குது. இப்போ இந்த டயத்தில் வாங்கி ஹோல்டு பண்ணி வைக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒரு 2 நாளைக்கு முன்னாடி நல்லாவே ஒரு ஹை கொடுத்தது. அதாவது 0.080 வரைக்கும் வந்து நல்லாவே ஹையில் போனது. அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா 0.035 ரேஞ்சில் வந்து ட்ரேடிங் ஆகிட்டு இருக்குது. 0.080 வரைக்கும் மேலே போனது இப்போ இந்த ரேஞ்சில் வந்து ட்ரேடிங் ஆகிட்டு இருக்குது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அந்த டயத்தில் வந்து நிறைய பேர் வந்து செல் பண்ணாங்க. அதே மாதிரி
இப்போ எந்த அளவுக்கு கீழே வந்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 0.022 வரைக்கும் வந்து கீழே வந்தது. அந்த சமயத்தில் நிறைய பேர் வாங்கினதுனால தான் இதோட ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இப்போ 0.035 ரேஞ்சில் வந்து ட்ரேடிங் ஆகிட்டு இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டயத்தில் வாங்கி ஹோல்டு பண்ணால் நமக்கு எந்த அளவுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரத்தில் அதாவது ஒரு 10 மடங்கு அப்படிங்கிறது நமக்கு வந்து லாபமாக கிடைக்கும். அதாவது 0.035லேருந்து 0.35 அந்த அளவுக்கு வந்து வரலாம். ஃபியூச்சரில் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா $1 அப்படிங்கிறது இந்த காயின் வந்து வரலாம். அதே மாதிரி இந்த காயினுக்கு எந்த அளவுக்கு சப்ளை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 5 பில்லியன் வரைக்கும் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டோட்டல் சப்ளைன்னு பார்த்தீங்கன்னா 5 பில்லியன் வரைக்கும் இருக்குது. 2024 2025 எந்த அளவுக்கு மேலே போகலாம்னா 0.50 அந்த ரேஞ்சுக்குள்ளே வரலாம். அதுக்கு மேலே கூட போகலாம். அதாவது $1 அப்படிங்கிற வரைக்கும் மேலே போகலாம். ஆனால் நம்ம இந்த அளவுக்கு வந்து நம்ம எதிர்பார்த்தாலே போதும். அதாவது 0.50 இல்லை 0.35 அந்த ரேஞ்சில் நம்ம எதிர்பார்த்தா கூட போதும். நமக்கு பார்த்தீங்கன்னா இந்த டயத்தில் வாங்கி ஹோல்டு பண்ணால் கூட நமக்கு ஒரு 10 மடங்கு அப்படிங்கிறது லாபமாக கிடைக்கும். அதே மாதிரி எந்த அளவுக்கு இப்போ வந்து கீழே இறங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 0.25லேருந்து 0.20 வரைக்கும் வந்து கீழே இறங்கலாம். அந்த ரேஞ்சுக்குள்ளே வரும்போது இந்த பீப்புள் காயினை வந்து நீங்கள் வாங்கி ஹோல்டு பண்ணி வைக்கலாம். அப்படி நீங்கள் வாங்கி ஹோல்டு பண்ணிங்கன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு 10 மடங்கு அப்படிங்கிறது ஒரு கூடிய சீக்கிரத்திலே வந்து எடுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததான் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கிரிப்டோ மார்க்கெட்டுக்குள்ளே INR டெபாசிட் கொண்டு போக தெரியாதவங்க இந்த நம்பரை வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். அவங்க உங்கள் வேலெட்டுக்கு ட்ரான் காயினாக வாங்கி சென்ட் பண்ணி விடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்ககிட்ட இருக்க கிரிப்டோ காயினை செல் பண்ணி உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு INR டெபாசிட் பண்ணி கொடுக்குறாங்க. அதனால் மறக்காமல் இந்த நம்பரை வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். தேங்க்யூ, பை, see you. மறக்காமல் நம்ம சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.